வணக்கம். செல்வகுமாரின் 2025 ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர விவசாயிகளுக்கான வானிலை எச்சரிக்கை, குறிப்பாக அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜனவரி 18 மாலையிலிருந்து டெல்டா மாவட்டங்களில் மற்றும் தென் மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை 19-20 தேதிகளிலே தமிழ்நாட்டிலே சற்று பரவலான மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிற காரணத்தினாலே முதிர்ந்த நெல் தானியங்களை 18ஆம் தேதி சனிக்கிழமை மதியத்திற்குள் அறுவடை செய்ய முயற்சி செய்யுங்கள். அதே நேரத்தில் அறுவடை செய்த தானியங்களையும் வைக்கோலையும் சேமித்திட முயற்சி செய்யுங்கள். முதிராத நெல் தானியங்களுக்கு பதட்டமோ அச்சமோ பட தேவையில்லை. முதிர்ந்த நெல் தானியங்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பு. வாய்ப்பு அறுவடைக்கு அறுவடை இயந்திரம் கிடைக்காமலோ அல்லது ஆள் பற்றாக்குறை இருந்தாலோ உங்களுக்கு உடனடியாக அறுவடை செய்ய சாதக அமைப்பு ஏற்படாவிட்டால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நாளை 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலையிலிருந்து டெல்டா தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சற்று பரவலான மழைப்பொழிவை ஆங்காங்கே ஒதுக்கி கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல கனமழை பொழிவை கொடுக்கும் போல் தெரிகிறது. ஆக வரக்கூடிய 18ஆம் தேதி சனிக்கிழமை மாலையிலிருந்து மழை பொழிவு தொடங்குகிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் இந்த நாளில் அறுவடை இயந்திரங்கள் கிடைக்கவில்லை என்று டெல்டா மாவட்டங்களில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக அறுவடை இயந்திர பணியாளர்கள் பயணம் செய்து விட்டார்கள். இருந்தபோதிலும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். முடிந்தவரை நாளை மாலைக்குள் நெல் தானியங்களை அறுவடை செய்யும், அதாவது முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இல்லாவிட்டால் கவலை வேண்டாம். ஆனால் வரக்கூடிய சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை விட்டு மழை கண்டிப்பாக டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட்டால் போதும். ஆனால் திங்கட்கிழமை 20ஆம் தேதி மழை பிடிப்பு தொடரும். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு வாரத்திற்கு மழை இடைவெளி 27ஆம் தேதி வரைக்கும். ஆஸ்திரேலியாவில் ஒரு புயல் உருவாகிற காரணத்தினால காற்று திசை மாறி இருக்கும். மலேசியா சிங்கப்பூர் வழித்தடத்தில் வரக்கூடிய இந்த நிகழ்வானது வராமல் அங்கே சற்று காத்திருந்து செயலிழந்த பிறகு வரும். இதனால் 18 மாலை இரவு 19-20 ஆகிய 2.5 நாள் மழைப்பொழிவு கொடுத்த பிறகு மீண்டும் ஒரு 7 நாள் 6 நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அந்த நாளிலே அறுவடை செய்ய திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் மாத இறுதியில் 28, 29, 30ஆம் தேதி ஜனவரி 28, 29, 30ஆம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது. 27ஆம் தேதி மாலை இரவே வரலாம். ஆக குடியரசு தினத்திற்கு அடுத்த நாள் 27ஆம் தேதி மாலை இரவிலிருந்து மழைப்பிடிப்பு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 27 மதியத்திற்குள் அடுத்த நிகழ்வு மழை தொடங்குவதற்குள் அறுவடை செய்ய பாருங்கள். இதில் அதாவது நேராக நின்றால் கூட அறுவடை செய்வதற்கு அச்சப்பட தேவையில்லை. சில நெல் தானியங்கள் படுத்து விட்டது, முதிராமலே சிலது இருந்தாலும் கொஞ்சம் அச்சப்படும் வகையில் இருக்கிற காரணத்தினால தான் இந்த முன்னெச்சரிக்கையை தவிர அதற்காக வாய்ப்பு இல்லாத பொழுது அச்சப்பட தேவையில்லை. ஆனால் கனமழை பொழிவு சில மணி நேரங்கள் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் 2 நாளும் தூறல் சாரல் வானிலை, குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் இந்த மழை வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. கர்நாடக எல்லையோரம் வரைக்குமே, ஆந்திர, கர்நாடக, கேரள எல்லையோரம் வரைக்குமே மழை இருக்கும். தமிழ்நாட்டின் எல்லையோர கர்நாடக, கேரளா, ஆந்திர பகுதிக்கும் மழை இருக்கும். அதாவது பெங்களூரு, மைசூருக்கும் திருப்பதிக்கும் மழை தெரிகிறது. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் தூறல் சாரல் தான் இருக்கும். ஆனால் அங்கே அறுவடை இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது கடலூர் மாவட்ட உள்பகுதி விருத்தாச்சலத்து கூட மழை இருக்கு, கல்வராயன் மலைப்பகுதிக்கும் மழை இருக்கு, தருமபுரி மாவட்ட, கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் மழை இருக்கு. மேற்கு பகுதி தூறல் சாரல் இருந்தாலும் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளுக்கு கொஞ்சம் மழை நல்லா தெரியுது. பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் போன்ற பகுதி, அதே போல தம்மம்பட்டி, சேலம், ஏற்காடு, வாழப்பாடி, கொல்லிமலை பகுதி, அதே போல துறையூர், தாத்தையங்கார்பேட்டை மற்றும் உப்பிலியபுரம் பகுதி, அதே போல இந்த பக்கம் புள்ளம்பாடி, அதே போல் அன்பில், கல்லணை பகுதி, அப்படியே திருச்சி மாவட்டத்தோட பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் வரைக்குமே மழை தெரிகிறது. மைசூர் வரைக்கும்,
அதே போல் பெங்களூர் வரைக்கும், திருப்பதி வரைக்கும், கோலார் தங்கவயல் வரைக்கும் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவு சில மணி நேரங்கள் தான் நீடிக்கும், அந்த 3 நாள் கிடையாது. அந்த 2.5 நாளில் ஏதேனும் சில மணி நேரங்கள். ஆனால் மீத 2.5 நாள் பகுதி, பெரும்பாலான பகுதி வந்து தென் மாவட்டங்கள் டெல்டாவில் மழை இருக்கும். இப்போ இதில் எல்லோருக்குமே பொருந்தும். பூச்சி விரட்டு அடிப்பவர்கள் நாளை மாலைக்குள்ள இருக்க பூச்சி விரட்டு அடிக்கலாம். அதே போல் உலர்த்துவதுகள் நாளை மதியம் வரைக்கும் உலர்த்தலாம். நாளை மாலை மேகம் சூழ தொடங்கிடும், மேகமூட்டத்துடன் காணப்படும், சூடு இருக்காது வெயிலில். இன்றைக்கு மதியம் நாளை மதியம் வரைக்கும் தான் நீங்கள், இன்றைக்கு மதியம் நாளை மதியம் அவ்வளோதான். நாளை மதியத்திற்கு பிறகு மேகம் சூழ தொடங்கிடும், மாலையே மழை வந்துடும். அப்போ மேகம் அதுக்கு முன்னாடியே சூழ தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உலர்த்துதலும் இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அடுத்தது செவ்வாய்க்கிழமையிலேருந்து இடைவெளி தான் ஒரு வாரத்திற்கு. அதை முதல்ல நினைவு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு வாரம் இடைவெளி, 6 நாள் இடைவெளி இருக்குது. 28 தான் அடுத்த மழை, 27 இரவிலிருந்து. பிப்ரவரி 7ஆம் தேதி அடுத்தது 10 நாள், அது பாருங்கள் 27 அடுத்தது பிப்ரவரி 7, இப்போ 18, 28, 8 அப்படி வச்சுங்க. 18, 28, 8 இப்படி மழை வாய்ப்புகள் 10 நாட்களுக்கு ஒரு முறை இருக்கிறது. அப்புறம் பிப்ரவரிலையும் 8னா 18 இருக்கும், அடுத்து 28 இருக்கும். 10 நாட்களுக்கு ஒரு முறை குறைந்தபட்ச மழை வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இங்கே கதிர் வந்திருக்கக்கூடிய நெல் தானியமாக இருந்தாலும் சரி, முதிர்ந்த நெல் தானியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கணும். என்றைக்கு அறுவடை செய்யலாம் என்பதை வானிலை அறிந்து, இடைவெளி அறிந்து அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு தேவை நெல் தானியமும் பாதுகாக்கணும், கால்நடைகளுக்கு வைக்கோலையும் பாதுகாக்கணும். அதே போல் எல்லா மாவட்டங்களுக்கும் இது பொருந்தும். நிகழ்வு இலங்கை அருகே வருமே தவிர, இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாகத்தான் போகுமே தவிர ஏறி வர வாய்ப்பில்லை. இது அங்கே இருக்கும் பொழுது கிழக்கு காற்றை ஏற்றி வெப்பம் வந்த வெப்பமான இடத்துல மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு. இப்படி பிப்ரவரிலையும் இப்படி தான். இதில் அறுவடை விவசாயிகளுக்கும் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகளுக்கும் புரிந்திருக்கும், உலர்த்துவர்களுக்கும் புரிந்திருக்கும். அடுத்தபடியாக விதைப்பை பொறுத்த வரைக்கும் நாளை மறுநாள் பார்த்து விட்டு விதைக்கலாம் என்று என்னுடைய யோசனை. அது உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். 2 நாள் மற்றும் பொறுத்திருங்கள். இதுவரைக்கும் விதைத்தவர்கள் விட்டு விடுங்கள். இனிமேல் இன்றைக்கு விதைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் சனி ஞாயிறை விட்டுவிட்டு, திங்களையும் விட்டுவிட்டு செவ்வாய்க்கிழமைக்கு மேல் விதைக்கலாம் என்று என்னுடைய யோசனையாக இருக்கிறது. உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். மீண்டும் 27, 28, 28, 29 மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதற்கேற்றபடி நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். வானிலை அறிக்கை அறிந்து சரியாக உங்களுக்கு முளைப்பு திறனுக்கு எத்தனை நாள் அந்த தானியத்துக்கு தேவையோ அந்த மாதிரி திட்டமிட்டுக்கணும். 28ஆம் தேதி மழைனா அதுக்கு மட்டும் ஒரு வாரத்தில் முளைக்கும்னா நீங்கள் 20ஆம் தேதிக்குள்ளே விதைக்கணும். அப்போ திங்கட்கிழமை மழையை பார்த்து விட்டு விதைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக மழை உண்டு. திங்கட்கிழமை எப்படி மழை இருக்கும் என்பதை பார்த்து விட்டு விதைக்கணும். இப்படிப்பட்ட நீங்கள் திட்டமிடுதல் என்பது வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து செய்தால் தான் லாபம் அடையலாம். அதே போல் ஒப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் 10 நாட்களுக்கு ஒரு மழை குறுக்கீடுகள் இருக்கும். ஆனால் அந்த மழை குறுக்கீடு வந்து உப்பு உற்பத்தியை பாதிக்காது. சில இடங்களில் நல்ல மழை இருக்கும். பொதுவாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையை அச்சுறுத்தியது வேதாரண்ய பகுதியை, தூத்துக்குடி பகுதியை கூட. இப்படி தூத்துக்குடி, வேதாரண்யம் இந்த 2 பகுதிகளுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் வானிலை. பழவேற்காடு கூட பெரிய அளவில் உப்பளத்துக்கு பாதிப்பு இருக்காது, மரக்கானது கூட பெரிய பாதிப்பு இருக்காது. மரக்கானதுக்கெல்லாம் சும்மா சாரல் தூரல் தான் இருக்கும். ஆனாலும் அந்த மழைப்பொழிவு கூட கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. இப்படி மழை குறுக்கீடுகள் இருக்கும். ஆனால் பாதிக்க மழைப்பொழிவு ஏப்ரல் மழை மேலே தெரியுது. 2 நிகழ்வு இருக்குது ஏப்ரல் மேலே. அதை முதல்ல நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கேற்ற திட்டமிட்டு நீங்கள் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும். அவ்வளவுதான். மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இடையூறுகள் இருக்கும். ஏப்ரல் மேல மழைப்பொழிவுகள், கனமழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதை. அதே நேரத்தில் வெப்பம் கடலோரத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கிழக்கு காற்று வெப்பத்தை கொடுக்கும், புழுக்கத்தை கொடுக்கும். உற்பத்திக்கு சில நாள் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சில நாள் இடைவெளி கிடைக்கும். இடைவெளியும் இருக்கும், இடையூறும் இருக்கும். அவ்வளோதான். செங்கல் சூளை பணிக்கு இதே தான். இடைவெளி இருக்கும், இடையூறும் இருக்கும். இடைவெளி அறிந்து நீங்கள் பணி செய்யணும். அதுதான் முக்கியம். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க, இடைவெளி அறிந்து அறுவடை செய்க. அனைத்து பணிகளுக்குமே இடைவெளி மற்றும் இடையூறு அனைத்தும் அறிந்து திட்டமிட்டு வகுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.